அங்காரா ஏ5 ராக்கெட் டெஸ்ட் லான்ச்சை வந்து வெற்றிகரமாக ரஷ்யா வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் ஏப்ரல் 11ஆம் தேதி வாஸ்டாக்னி காஸ்மோட்ராம்லேருந்து இந்த லான்ச்சை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஏப்ரல் 9 அப்புறம் ஏப்ரல் 10 வந்து இந்த லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி ப்ரெஷரைசேஷன் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறுனால ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணாங்க. இன்ஜின் லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறுனால ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து இந்த லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெற்றிகரமாக அந்த லான்ச்சை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி தான் ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்துச்சு. அதில் தான் வந்து இந்த காஸ்மோனாட் டே வந்து கொண்டாடுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 யூரி கேகரின் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து முதல்ல விண்வெளிக்கு போனாருங்க. அதனால ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நாளாக இருந்துச்சு. இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதியும் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நாளாக வந்து அமைஞ்சிருக்கு. அது எதனால் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அங்காரா ஏ5 ராக்கெட்டை பற்றி ஒரு சில தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோங்க. குறுகிய நிமிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்காரா ஏ5 ராக்கெட்டால் 25,000 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை வந்து அடைய முடியும். இதோட உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.5 மீட்டருங்க. இதோட எடை வந்து 773 டன்னு. இதோட பேலோட் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5 டன்னுங்க. அதாவது பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு சேட்டலைட்டை வந்து இதை சுமந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேட்டலைட்டோட டன் வந்து 20 டன் அப்படின்னா இதால் கொண்டு போக முடியும். அதுதான் வந்து பேலோட் கெப்பாசிட்டி. இப்போது இந்த அங்காரா ப்ராஜெக்ட் வந்து ரஷ்யா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1991 இந்த அங்காரா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து 2 டெஸ்ட் ஃப்ளைட் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அங்காரா ஏ5யோட டெஸ்ட் ஃப்ளைட் வந்து 2 தடவை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு அங்காரா ஏ5 டெஸ்ட் ஃப்ளைட் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்டஸ் காஸ்மோட்ராம், நார்தன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிளஸ்டஸ் காஸ்மோட்ராமில் இந்த டெஸ்ட் ஃப்ளைட்டை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. எதனால் ஏப்ரல் 11 வந்து ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒவ்வொரு லான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா கசக்ஸ்தானில் இருக்கக்கூடிய பாய்கோனார் காஸ்மோட்ராமை தான் சார்ந்திருந்தாங்க. இதோட லீஸ் வந்து 2050 முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனாக இருந்த காலகட்டத்திலேருந்து 1965 ரஷ்யா வந்து புரோட்டான் லான்ச்சரை சார்ந்து தான் இருந்திருக்காங்க. அதாவது லான்ச் வெஹிக்கிளை புரோட்டான் அப்படிங்கிற ஒரு லான்ச் வெஹிக்கிளை சார்ந்து தான் இருந்திருக்காங்க. இப்போ அந்த அங்காரா ஏ5 ராக்கெட் டெஸ்ட் லான்ச் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சதுனால இனி வரும் காலங்களில் புரோட்டான் லான்ச்சருக்கு பதிலாக அங்காராவை வந்து ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த லீஸும் வந்து 2050க்கு பிறகும் பார்த்திங்கன்னா அந்த லீஸும் கசக்ஸ்தானில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய காஸ்மோட்ராமை வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழல் வந்து நடக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த அங்காரா ஏ5 வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ள காஸ்மோட்ராமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல காஸ்மோட்ராம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. சோவியத் ஏரோஸ்பேஸ் சென்டரை வந்து அவங்க வந்து காஸ்மோட்ராம் அப்படி தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காஸ்மோட்ராம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம்போரோவ்ஸ்கி, அப்புறம் வந்து பிளஸ்டஸ், அப்புறம் வாஸ்டாக்னி. இப்போ வந்து இந்த அங்காரா ஏ5 வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்டாக்னி காஸ்மோட்ராமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரஷ்யாவுக்குள்ள ஏரோஸ்பேஸ் சென்டருங்க. இப்போ வந்து இந்த கசக்ஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பாய்கோனார் காஸ்மோட்ராமை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். சோவியத் யூனியன் வந்து 1991 வந்து உடஞ்சிச்சுங்க. கசக்ஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் பாய்கோனார் காஸ்மோட்ராமை வந்து ரஷ்யா வந்து பயன்படுத்திட்டு வருது. 2050 வந்து இதோட லீஸ் வந்து முடிய போகுதுங்க. ஆண்டுக்கு வந்து $115 மில்லியன் வந்து இவங்க கொடுக்கணும். ரஷ்யா வந்து அந்த பாய்கோனார் காஸ்மோட்ராமை பயன்படுத்துறதுக்கு 2050 வந்து இதுக்கான லீஸ்க்கான நாள் வந்து முடிய போகுது. இப்போ ரஷ்யாவோட ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதோட கேபிட்டல் வந்து மாஸ்கோ. ரஷ்யனோட கரன்சி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரூபிள். ரஷ்யாவோட பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகேல் மிஷூஸ்டின். ரஷ்யாவோட நிரந்தர அதிபர் ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் தாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அதிபராக இருப்பாப்ல. நன்றி.